இது வந்து யார் இந்த படத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு பேராக அடிபட்டு கொண்டே இருக்குது. நீங்கள் 2 பேரோடய நிறைய படம் பண்ணவர், நீங்கள் அதுக்கான அட்டம்ஸ் எதுவும் எடுத்தது இல்லையா? இவர் கமல் சாரை கூட நான் இதை பற்றி பேசல, ரஜினி சாரோட பேசியிருக்கேன். என்ன சொன்னார்? இல்லை அவர் என்ன சார் பப்ளிக்ஷன் எடுக்கிறாரு பாருங்க, போட்டு இழுக்கிறாரு. GT Holidays presents Behind Woods Gopinath's Roundtable celebrating Kamal Haasan, powered by Medway Hospitals. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இது என்ன ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு இப்போ இருக்க ஒரு ஜென்சி பேசிக்கிட்டு இருக்கலாம். இல்லை அப்படி பேச மாட்டாங்க சார். இது வந்து யார் இந்த படத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு பேராக அடிபட்டு கொண்டே இருக்குது. நீங்கள் 2 பேரோடய நிறைய படம் பண்ணவர், நீங்கள் அதுக்கான அட்டம்ஸ் எதுவும் எடுத்தது இல்லையா? எனக்கு இருக்கு ஒரு 2-3 தாட்ஸ் இருக்கு. வாங்கப்பா சொல்லுங்க, நம்ம செலக்ட் பண்ண. ஒரு ஃபோன் கால் வந்தால் போதும், நான் ஒரு குரூப்பை கூப்பிட்டு நான் வீட்டில் உட்காந்துருவேன் மாடியில். அது வாய் முகூர்த்தம் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த தலைமுறைகளுக்கு இவங்க ஸ்டைலில் கேஷுவலாக பழகக்கூடிய இயக்குநர்களோடு அவங்க இணைஞ்சா நல்லா இருக்கும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இவர் கமல் சாரை கூட நான் இதை பற்றி பேசல, ரஜினி சாரோட பேசியிருக்கேன். என்ன சொன்னார்? இல்லை அவர் என்ன சார் பப்ளிக்ஷன் எடுக்கிறாரு பாருங்க, போட்டு இழுக்கிறாரு. இது ஒரு கேள்வியை வச்சா அலர்ட் ஆகிடுவீங்க. அப்படி ஃப்ளோவில் எடுத்து இதை ஆக்சுவலாக இனிஷியேட் பண்ணது யார்? கமல் அவர்கள் தரப்பில் இருந்தா இல்லை ரஜினி அவர்கள் தரப்பு? இல்லை கமல் சார் வந்து ஏற்கனவே 2 பேரும் சேர்ந்து பண்ணணுங்கிற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, தசாவதாரம் போது ஏற்கனவே இருக்கு. GT Holidays வழங்கும் பிகைன் வுட்ஸ் கோபிநாத்ஸ் ரவுண்ட் டேபிள் செலிப்ரேட்டிங் பத்மஸ்ரீ கமல் ஹாசன், பவர்ட் பை மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ். ஆக்சுவலாக நிறைய பேர் ரஜினி கமல் அவருடைய ஃபேன்ஸ்லேருந்து தொடங்கி இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கும் வந்து ரஜினி கமல் சேர்ந்து நடித்தா எப்படி இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போ இவருடைய ஏஜில் அல்லது எங்கள் செட்டு எப்படிலாம் பார்த்தோம்னா அது பயங்கரமான ஒரு கிளாசிக்காக இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இது என்ன ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு இப்போ இருக்க ஒரு ஜென்சி பேசிக்கிட்டு இருக்கலாம். பட் இது எல்லாருமே இல்லை அப்படி பேச மாட்டாங்க சார். ஏன்னா நம்ம சின்ன வயசில் எம்ஜிஆர் சிவாஜி ஒன்றா சேர்ந்து நடித்தா ரொம்ப எவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் விட நடிக்கல, 2 பேரும் வந்து சினிமாவில் திரையில தானே பார்த்துருக்கோம். ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்தே நடிக்கல, ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்காங்க, கூண்டு கிளி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் அந்த லாஸ்ட் பீரியடில் 2 பேரும் சேர்ந்து நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பிரமிப்பு இருக்குதுல்ல, அந்த பிரமிப்பு கண்டிப்பாக இருக்கும் சார். இல்லை அதான் சொல்கிறாங்க, ஒரு ஜெனரேஷனுக்கு அது கிளாசிக், இன்னொரு ஜெனரேஷனுக்கு அது எக்ஸைட்மெண்ட். ஆமாம். இப்போது நான் என்னுடைய கேள்வி என்ன, இது வந்து யார் இந்த படத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு பேராக அடிபட்டு கொண்டே இருக்குது. நீங்கள் 2 பேரோடய நிறைய படம் பண்ணவர், உங்ககிட்ட அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா? இல்லை நீங்கள் அதுக்கான அட்டம்ஸ் எதுவும் எடுத்தது இல்லையா? நான் எப்போவுமே அட்டம்ஸ் எடுக்க மாட்டேன் சார். அது என்னமோ சின்ன வயசுலேருந்து எனக்கு அது பழக்கம். நான் எதுக்குமே யார்கிட்டையுமே போய் அப்ரோச்சே பண்ண மாட்டேன். அதுக்குமே வெக்கப்பாக கூச்சப்படுவேன். நான் சின்ன அது என் அப்பா வெல் ஆஃபாக இருந்ததுனால இவர் மாதிரி கொஞ்சம் நல்லா இதுவாகவே வளர்ந்துட்டோம். அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு இதுவே சான்ஸே கூட நான் யார்கிட்டையுமே கேட்டதில்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர் அதே மாதிரி டைரக்டர் ஆகிறதுக்கும் நான் யாருமே கேட்டதில்லை. ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு நானே கேட்கல. கமல் சார் ஏன் நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது, நம்ம எதுக்கு வெளில நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது தான் தெனாலி. அது மாதிரி எல்லாமே அமைஞ்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் கொஞ்சம் தெய்வ பக்தி உள்ளவன், அதனால் வந்து நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு பேரில் சொல்லுவோம். ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி அப்ரோச் என்னை தேடி வந்ததுன்னா நான் அதில் போய் இறங்குவேன். இல்லை நான் கேட்குறது, நீங்கள் போய் அப்ரோச் பண்ண மாட்டீங்க. ஆனால் இப்போ ஒரு கதை பேசியாலே 10 கதைகள் வரும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி மைண்டில் உங்கள்கிட்ட ஒரு கதை இருக்கும் தானே, அப்படி ஒரு தாட் இருக்கான்னு? எனக்கு இருக்குது, ஒரு 2-3 தாட்ஸ் இருக்குது. ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஞான ஒளின்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா, சிவாஜி சார் மேஜர் சுந்தரராஜன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 2 பேரும் ரைவல்ரி தான், ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அது எண்டு ஷார்ட்டில் ஐ மே நாட் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சிவாஜி கேட்பாரு. அதெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிடும். அந்த மாதிரி ஒரு கதை. அது மாதிரி சொல்கிறேன். அது நிறைய இருக்குது சார். டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு எல்லாம் எவ்வளோ இருக்குது. டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டுங்கிறது வேறு, டபுள் ஹீரோவில் ஒருத்தர் கமல் ஒருத்தர் ரஜினிங்கிறது. அதான் சார் டபுள் ஹீரோ பவர்ஃபுல். ஆமாம், நம்ம நேராகவே கேள்வி வருவோம். ரஜினி கமல் இருவரும் சேர்ந்து நடிக்க ஒரு படம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு KS ரவிக்குமார் ஏற்கனவே கதை வைத்திருக்கிறாரா?
இவர்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்கு சார். நான் எப்பவுமே என் கதையை எடுத்ததே இல்லை சார். ஆமாம் சார், நான் வந்து எல்லார்கிட்டையும் நான் இன்ஸ்பிரேஷனுக்கு ஒரு லைனாவது வாங்கிப்பேன். வில்லன்றது யூகி சேது சொன்ன ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் தான், அது ஒரு ஆங்கில படத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் தான். ஆனால் கதையை அவர் பேர் தான் போடுவேன். நான் அந்த டைட்டிலெல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஆனால் அதை உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைலாக் எழுதி அதுக்கப்புறமா அது ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது இப்போ எதுக்கு நான் கதைக்காக ஒரு பேர் போட்டு அதுக்கு தனியாக ஒரு ரெமிடேஷன் கொடுக்க போகிறாங்களான்னு நான் அந்த பேர் அவனுக்கு வரட்டும். ஏன்னா அவனால தானே நமக்கு ஊதிச்சது அப்படின்ட்டு அந்த மாதிரி யார்கிட்ட இருந்தாலும் வாங்கப்பா சொல்லுங்க, நம்ம செலக்ட் பண்ணணும், நம்ம டைரக்ட் பண்ணலாம் அவசியம் இல்லை சார். நான் வந்து தெனாலி ஃபங்க்ஷனில், தெனாலின்றது நான் சொல்கிறது 2000 ரிலீஸ் ஆச்சு. 2001 சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கேன். ஏன்னா எஸ்பிஎம் தான் வந்து பேசும்போது எஸ்பிஎம் சார் என்ன சொன்னார், இவங்க உட்காந்துருக்காங்களே அந்த 2 பேர், இவங்க 2 பேரை வச்சு ரொம்ப நாள் வந்து நான் படம் பண்ணிட்டேன், அதை ரவிக்குமார் பண்ணணும் மறுபடியும் சொல்லி அவர் சொன்னார். நான் சொன்னேன், சார் அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி சார். முன்னாடி ரமேஷ் கண்ணார் நான் தான் கிளாப் அடிப்பேன். ஸோ அதெல்லாம் எப்போவும் அந்த மாதிரிலாம் நமக்கு தாட் இருக்குது சார். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்த 2 ஏஜென்ட்ஸ், அதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டாவது நம்ம பண்ணலாமே. அது வந்து நம்ம டைரெக்ஷன் தான் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. 4 இப்போ கதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு கதை செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு ஒரு ஃபோன் கால் வந்தால் போதும், நான் ஒரு குரூப்பை கூப்பிட்டு நான் வீட்டில் உட்காந்துருவேன் மாடியில். எக்ஸ்ட்ராடனரி இருக்கும் சார். இது வந்து மகாவிஷ்ணு சிவாவை பற்றி 2 பேரை பற்றி கதை இருந்தால், ஒன் இஸ் மகாவிஷ்ணு இஸ் a film by itself, Lord Shiva is a film by itself. அப்போ what will you do when you have both of them on screen? இப்போ 2 பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க சார், அந்த டைமில் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அப்போ படங்கள் வேற, கதைகள், ஆமாம் கதைகள், ஸ்டோரி. பட் டுடே தே போத் ஆர் ஐகானிக் லெஜெண்ட்ஸ். டுடே ஐகானிக் லெஜெண்ட்ஸ். அப்போ யூ ஹேவ் டு ஹேவ் அ சப்ஜெக்ட் தட் இஸ் கோயிங் டு be so strong. First, the subject has to be so strong with 2 strong characters. நான் தான் சொல்கிறேன், either you make a film about Mahavishnu or you make a film about Lord Shiva, or decide if you're going to make a film about Lord Shiva and Mahavishnu in the same film. It's அந்த மாதிரி அது பெரிய சேலஞ்ச் தான். அது இஸ் a challenge. And என்ன பொறுத்தவரைக்கும் சார், those things happen. Even I believe சார் சொல்கிற மாதிரி தான், films happen, you are part of it actually. அதுதான் truth. அது எதுவுமே நடக்கணும். They happen sir. I would not claim that I solely made it, because okay இது மாதிரி நடந்துச்சுன்னா okay that has happened. Now these things should happen sir. It's a I don't know, it's a very weird thing to say, it's a cosmic thing. Everything should fall in place actually. Correct. Then it will happen. I always believe in that sir. I always நிறைய ப்ராபபிலிட்டிஸ் அந்த காம்பினேஷன் அதுவும் வந்து உட்காரணும். sometimes yeah நம்மளா ஒன்றும் உருவாக்கிட முடியாது. ஆக்சுவலாக படைப்புன்னு சொல்கிறதுனால அது வாய் முகூர்த்தம் எப்படி இருக்குன்னு படிச்சிருக்கோம். இல்ல யாரு வேண்டுமானாலும் இந்த ரொம்ப அருமையான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அப்போ நீண்ட காலமாக 2 பேர்த்து கூடயும் கைப்பிடிச்சிட்டு பழகின இயக்குனர் அண்ணன் இப்போ இந்த தலைமுறைகளுக்கு இவங்க ஸ்டைலில் இந்த மக்களை கொண்டு வந்து எப்படிலாம் இருந்தாங்களே இவங்களுக்கு தெரியும், எப்படி மோல்டாகி இந்த இடத்துக்கு வந்து இப்போ இன்றைக்கி 2 ஐக்கானாக நின்றுட்டு இருக்காங்க அப்படின்போது இந்த மாதிரி அனுபவம் உள்ள அல்லது இன்னும் கேஷுவலாக பழகக்கூடிய இயக்குனர்களோடு அவங்க இணைஞ்சா நல்லா இருக்கும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சொன்ன மாதிரி இது வந்து அமைஞ்சாதான், அதுக்காக நம்ம வந்து அது வேண்டிக்கிட்டோ அமைஞ்சதுன்னா சின்சியராக அவர் பண்ணுவேன் சார். அது மட்டும் எப்போ அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது வந்து இறைவனால் எழுதப்பட்டது. அது வந்து ஆனால் பண்ணால் ஒன்று தான் பண்ணுவாங்க, ஒரே ஒரு படம், அதுவே பெரிய விஷயம். ஆனால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நான் 2 பேரோடையும் டச்சில் இருக்கேன், கண்டிப்பாக பண்ணுவாங்க இது பற்றி. ஆனால் 2 பேரும் பேசியிருக்கேன். இவர் கமல் சாரை கூட நான் இதை பற்றி பேசல, ரஜினி சாரோட பேசியிருக்கேன். என்ன சொன்னார்? இல்லை அவர் ஐயோ என்ன சார் படிச்சு எடுக்கிறாரு பாருங்க, போட்டு இழுக்கிறாரு. இது ஒரு கேள்வியை வச்சா அலர்ட் ஆகிடுவீங்க. அப்படி ஃப்ளோவில் எடுத்துக்கிறோம். எப்படி நீங்கள் எப்படி யார் சொன்னாலும் அது நல்ல இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறீங்களோ, நாங்களும் அது மாதிரி அப்படி ஃப்ளோவில் எடுத்துக்கிறது தான். ஓகே இல்லை அவருக்கு விருப்பம் இருக்குது, அவருக்கு விருப்பம் இருக்குன்றதையும் இவர் சொன்னார் ரஜினி சார். விருப்பம் இருக்குது, ஆனால் நல்ல சப்ஜெக்ட் அமையணும் அப்படிங்கிறது மட்டும் அதில் காம்ப்ரமைஸே ஆக முடியாது, ஆகக்கூடாது. 200% எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் சார், உலகம் பூரா இருக்கும் சார். தமிழ் ஆளுங்க உலகம் பூரா இருக்காங்களே, அதுவும் எங்கேயோ லெவலில் இருக்கணும்ல. அது 2 பேரும் அந்த மாதிரி ஒன்று. ஆக்சுவலாக இந்த 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுங்கிறது நிறைய பேருடைய ஆசை. இதை ஆக்சுவலாக இனிஷியேட் பண்ணது யார்?
தெரியல சார். அப்பப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க சார். நான் சொன்னேன் தெனாலியும் போது எஸ்பிஎம் சார் மேடையிலே சொன்னாருன்னு சொன்னேன். அது மாதிரி அப்பப்போ யாராவது ஒரு இது பண்ணுவாங்க. இனிஷியேட் பண்ணுறது யாருன்னு தெரியல. நான் கேட்குறது கமல் அவர்கள் தரப்பில் இருந்தா இல்லை ரஜினி அவர்கள் தரப்பில் இல்லை, கமல் சார் வந்து ஏற்கனவே 2 பேரும் சேர்ந்து பண்ணணுங்கிற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. தசாவதாரம் போது ஏற்கனவே இருக்கு. தசாவதாரம் ஷூட்டிங் இந்த காலமாவே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் கொடுக்கணும் அப்படிங்கிற 2 பேர் வாய்மொழி கமிட்மெண்ட் இருக்கு. அது 2 பேருமே இப்போ அந்த நட்புக்கு இலக்கணம்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி அவங்க 2 பேருமே அதை விரும்புகிறாங்க. ஆமாம், இதை பிரிஞ்சு நெடுந்தூரம் ஓடிட்டோம், இப்போ இணைஞ்சு நிற்போம் ஒரு இடத்துல அப்படிங்கிறத அவங்களே ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது. அது அங்கங்கே அண்ணன் சொல்கிறது மாதிரி யாரோ ஒருத்தர் தூவம் போடும்போது பேச்சோடி வருது போகுது. ஆனால் இந்த முறை அது பெருசாக வந்துருங்கிற நம்பிக்கை இருக்குது. தசாவதாரம் போது அவர் ஷூட்டிங் வந்தார் சார், ரஜினி சார். தசாவதாரம்னு இவர் வந்து புஷ்ஷு சீன், ஓவல் ரூம் சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ தெரியல, ஒயிட் ஜிப்பா பிளாக் வேஷ்டியோட ஒருத்தர் உள்ளே நுழைகிறாரு சைலண்ட்டாக. ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது சவுண்டு வருது என்னன்னு திரும்பி பார்த்தா உள்ள, ஏன்னா யாருமே விட மாட்டாங்க, அவங்களே சல்யூட் அடித்து உள்ளே விட்டாங்க. அவர் சர்க் 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 சவுண்டு கேட்குது. நான் திரும்பி பார்த்துட்டு அப்படின்னு, ரஜினி சார்னு தெரில, அப்படி வராது அவர். நான் நடிச்சிட்டு இருக்காரு வந்து முன்னாடி மானிட்டரில் பாரு. நான் யாருன்னே பார்க்கல, மானிட்டரில் பார்த்துட்டு அப்போ தான் மானிட்டர்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன் பீரியட். நான் அதுக்கு முன்னாடி ஒன்லி கேமரா தான், மானிட்டர்லாம் அதை பார்த்துட்டு இருக்கேன். அவர் அந்த இது நடிச்சு அப்படி நடந்து வந்து அப்படி சொன்ன காட் அப்படின்னு அப்படி சவுண்டு எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கிளாப் தட்டிதார், சார் வாங்க சார் அப்படின்னு. அவர் சார் என்ன சார் அப்படியே புஷ் மாதிரியே நடக்கிறார் சார். அவர் புஷ் மாதிரியே ஏன்னா புஷ்ஷோட ஃபேன் அவர் ரஜினி சார். புஷ் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அது ஏன்னா அந்த ஆன்டி அந்த வில்லன் மாதிரி புஷ் பண்ணுற அந்த இதெல்லாம் காமெடி அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ சொல்லுவார் அவர். ஸோ அப்படியே புஷ்ஷு மாதிரி அப்படியே நடந்தார் அப்படின்னு நடைய வச்சு அவர் கிளாப் பண்ணார். அப்புறம் உடனே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தது. அப்போவே வந்து அந்த பீரியட்லேயே வந்து கமல் சாரோட பண்ணுறத பேச்சு வந்தது இவங்களுக்குள்ளேயே. ஓகே, அதுக்கப்புறமா மறுபடியும் இதை ஒரு கேப்பில் அதுக்கப்புறமா பண்ணணும்னு சொல்லி பேசினாங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக பேசியிருக்காங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ண நல்ல சப்ஜெக்ட், பவர்ஃபுல்லாக இருக்கணும், சேம் டைம் 2 பேருக்கும் சரிசமமாக இருக்கணும், 2 பேருக்கும் தீனி போடுற மாதிரி இருக்கும். மெயின் இல்லை அவங்களுக்கு மட்டும் இல்லை, ரசிகர்கள் ஒரு பெரிய ஒரு இது இருக்குல்ல. இட்ஸ் அ கிரேட் குட் டிஸ்கஷன். ஆக்சுவலாக விஷ்ணுவர்தன் சொன்னது மாதிரி இது அங்கே உட்காந்து பார்க்கல இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களோட செரிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது சார். நான் 2 நாள் பேசலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் இருக்குது. ஆனால் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய படத்தை பற்றி அவர் பேசுகிறதெல்லாம் இருக்குது. நிறைய எல்லாம் வெளியிலலாம் வந்து அவங்கவுங்க அந்த கிரிட்டிக்ஸு அது இதுன்னு இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் போடுவாங்களே, நாங்கள் அடுத்தவங்க படத்தில் நுணுக்கமாக பேசுவார் சார். அந்த படத்தை பார்த்து என் படம் பார்த்துட்டு வில்லன் வந்து அஜித் படத்தை வந்து படம் பார்க்குறதுக்கு நான் கூப்பிட்டேன். கிரேசி மோகன் இவங்கெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஷோ போட்டிருந்தேன். படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாக 4வது நாளோ 5வது நாளோ எல்லாம் வந்து சொன்னார், எப்படி சார் அப்படின்னேன் நான். இந்த சில்வர் ஜூப்ளி பிக்சர் இருக்க வேண்டியது 100 days பிக்சர் ஆகிட்டீங்க அப்படின்னு போகிறார். அது ஒரு பாராட்டு தான். 100 days பிக்சர்னு சொல்கிறாம சில்வர் ஜூப்ளி ஆக்கியிருக்கலாம். இன்னமும் பெட்டரா பண்ணி அப்போ அந்த படத்தை பார்க்கும்போது அவர் உள்ளுக்குள்ளே இன்னும் வேறு ஏதோ ஓடின்னு இருந்திருக்கும், வேறு ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும் வந்து சார். அது வேறு ஒரு குரூப் ஒன்று அப்படியே கிளை கதைகளாக போய் அதாகா இப்படியெல்லாம் விட்டாங்களே, கோட்டை விட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகிருப்பார் அவர். ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்களுடைய படம்னா ஏன் படம் இல்லை, மற்றவங்களுடைய படம் வேறு படம் இருந்தாலும். ஆனால் யாருக்கும் துரோகம் பண்ணுற மாதிரி அது மாதிரி அந்த எண்ணங்களே இல்லாதவங்க தான். அவங்க தான் சார் நம்பர் 1 ஆக முடியும். அது யாராக இருந்தாலும் சரி, அஜித்தாக இருந்தாலும் சரி, விஜய் இருந்தாலும் எல்லாருக்குமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க தான் அந்த ரேஞ்சில் இருக்க முடியும். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலி நான் மட்டும் தான் தண்ணி நான் 2 பேர் தான் தண்ணி குடிச்சிருக்கேன். ஆமா, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு இல்ல சார், நான் குடிக்கல, நான் உட்கார்ந்து என்ஜாய் அவங்க நம்ம 2 பேர் தண்ணி காட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. Behind Notes Gopinath's Roundtable celebrating Kamal Hassan. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals. ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. GT Holidays presents Behind Notes Gopinath's Roundtable celebrating Kamal Hassan. Powered by Medway Hospitals.